உண்மையிலேயே நம்ம அபியோட நிலைமை இப்போ யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பல பிரச்சனைகள் இங்க பல மாரி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இத யாருமே பார்த்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அபி இப்போ மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது எப்படியோ மது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு விஷயத்திலயும் ஈடுபடல. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, ராகவ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நினைக்கல. ஆனா அப்படியே நினைக்காமலே இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, இந்த முரளிகிருஷ்ணனும் அதுக்கப்புறம் அவங்க அத்தை இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சுந்தரி, இவங்க 2 பேருமா சேர்ந்துட்டு போயினா எப்படி இருந்தாலும் நம்ம மதுவோட மைண்ட போயினா வாஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் போயினா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அங்க பொய்யா கொடுத்த ஒரு தகவல்னால, அதாவது மதுக்கு போயினா அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றமா சொல்லி பொய்யா கொடுத்த தகவல்னால அபி போயினா ரொம்பவே மனசுடைஞ்சு போனது மட்டும் இல்லாம இப்போ என்ன பண்றது, என்னோட தாலி முக்கியமா இல்ல மதுவோட கற்பு முக்கியமா அப்படின்ற மாதிரி பார்த்து கடைசியில் போயினா மதுவோட கற்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயினா முடிவு பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இவங்க அதாவது அபி எடுத்த முடிவு கரெக்ட்டா தவறா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.